சவுதியில ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் இருக்காரு, மிகச்சிறந்த எழுத்தாளர். இஸ்லாமிய கண்ணோட்டத்திலேயே எல்லா விஷயத்தையும் அணுகக்கூடியவர், ஒரு நல்ல உளவியல் சிந்தனையாளர், நல்ல கவுன்சிலிங் கொடுப்பார்னு வைங்களேன். இவர் எந்த அளவுக்கு பிரபலமானவர் அப்படின்னு சொன்னாக்க, சவுதியில முதல் 5 நபர்கள்ல இவரும் ஒருவரா இருக்கிறார். அந்த 90s காலகட்டம்னு சொல்லுவோம் இல்ல, இந்த காலகட்டத்துல கேசட், சிடிஸ் இதெல்லாம் அதிகமா விற்பனையாகும், பாட்டுக்காகவும் சில பேச்சுகளை கேட்கறதுக்காகவும். சவுதி முழுக்க இவர் பேசக்கூடிய பேச்சுக்கள் கேசட் மூலியமாகவும் சிடி மூலியமாகவும் அதிகமாக மக்கள் வாங்கி கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொன்னா இவர் எந்த அளவுக்கு பிரபலமானவராக இருந்திருப்பார். பல புத்தகங்கள் எழுதியிருக்கார், அரபு புத்தகங்கள்னு வைக்கலாம். தமிழ்லையும் இவருடைய புத்தகம் வந்திருக்கா அப்படின்னா நமக்கு தெரிஞ்சு தற்பொழுது ஒரு புத்தகம் வந்திருக்கு, என்ஜாய் யுவர் லைஃப். இந்த புத்தகத்துடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கையில நடந்த விஷயங்கள், சில சம்பவங்களை இஸ்லாமிய கண்ணோட்டத்தோடவே அவர் எப்படி அணுகிறார், எப்படி அதை சிந்திக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த அவர் அதில் எழுதியிருக்கார். இது அவருடைய சுயசரிதை கிடையாது. அவர் வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்கள், பார்த்த சில சம்பவங்கள், கேட்ட சில சம்பவங்களை இஸ்லாமிய கண்ணோட்டத்தோடவே அவர் அணுகக்கூடிய விதம், அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா விஷயத்தையும் இஸ்லாமிய கண்ணோட்டத்தோடு அணுகுவதுதான் ஒரு மிகச்சிறந்த முஸ்லீமுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டா இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இத நம்ம மேலும் இந்த சிந்தனையை வலுப்படுத்தி கொள்றதுக்கு இது மாதிரியானவர்களுடைய ஒரு புத்தகங்கள், பேச்சுக்கள் நமக்கு ரொம்பவும் உறுதுணையா இருக்கும். என்ஜாய் யுவர் லைஃப் அந்த புத்தகத்துடைய பேரு. இந்த புத்தகத்துல நான் ஒரு உதாரணத்துக்கு 2 விஷயம் என்ன சொல்றேன். என்னன்னா, இறைத்தூதர் அவர்கள் எப்படி எல்லாருக்கும் பிடித்தவரா மாறினார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருப்பாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இறைத்தூதர்கிட்ட பழைய ஆட்கள் யாரும் போய் நேர்ல போய் பேசினாலும் சரி, இல்ல புதியதாக யாராவது அவர் முன்னாடி போய் நின்னாலும் சரி, 2 பேரையும் இறைத்தூதர் ஒரே மாதிரியே ட்ரீட் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அழகா சொல்றாரு. இதனாலேயே அவர் கூட பழகிற பழையவர்களுக்கா இருந்தாலும் சரி, புதியவர்களுக்கா இருந்தாலும் சரி, ஒரு சந்தேகம் வரும். நம்மளதான் இறைத்தூதர் அவர்கள் இருக்கிற எல்லாரையும் விட அதிகமா நேசிக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இது மாதிரியான சந்தேகங்கள் அவங்களுக்கு ஏன் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இறைத்தூதர் மிகவும் பழகுவதற்கு இனிமையானவர். அவர் எல்லாருக்கிட்டையும் அன்பாக பேசக்கூடியவர், ஒரே மாதிரி நடந்து கொள்ளக்கூடியவர். அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் இறைத்தூதர் பத்தி என்ன நினைச்சாங்க அப்படின்னா, நம்ம எப்ப போனாலும் இறைத்தூதர் அவர்கள் இன்முகத்தோட வரவேற்கிறாரு, உட்கார வச்சு நல்லா பேசுறாரு அப்படின்னா நம்ம தான் அவருக்கு ரொம்ப பிரியமானவர் போல் இருக்குன்னு சொல்லிட்டு நேராவே அவர்கிட்ட போய் கேட்கிறாரு, உங்களுக்கு ரொம்பவும் பிரியமானவங்க யார் இறைத்தூதரே அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, என்னுடைய மனைவிகள்ல ஆயிஷா அப்படிங்கிறாங்க. இல்ல அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லும் போது இன்னொரு பேரை சொல்றாங்க. இல்ல அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லும் போது இன்னொரு பேரை சொல்றாங்க. அம்ர் இப்னு ஆஸ் அவர்களுக்கு அப்பதான் ஒரு விஷயம் புரியுது, இவர் எல்லாரிடமும் ஒரே மாதிரியாக பழகிறதுனால நமக்கு ஏற்பட்ட சந்தேகம் இது அப்படின்னா, இறைத்தூதர் அவர்கள் எந்த அளவிற்கு பாரபட்சம் இல்லாமல் நம்மிடம் பழகுகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இதே நிலையில் நாமும் இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா சுற்றம் நமக்கு நட்பாக இருக்கும், அன்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் பதிவு பண்றார். கூடவே தன்னுடைய வாழ்க்கையில நடந்த அனுபவத்தையும் அவர் பதிவு பண்றார். இந்த முகமது அப்துல் ரஹ்மான் அல் அரிஃபி அவர்கள், இவர் அதிகமான கல்லூரிகளில் உரையாற்றுகிறார். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை பயான்களிலும் இவர் பங்கேற்பதும் உண்டு. அப்ப உளவியல் ரீதியாக மக்களை நாம் எப்படி தயார்படுத்துவது அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு இவருடைய பேச்சுக்களும் எழுத்துக்களும் அரபுகளுக்கு நல்ல ஒரு உறுதுணையா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு சம்பவமும் அதுல அவர் சொல்றாரு. என்ன அப்படின்னா, இறைத்தூதர் தன்னுடைய தோழர்களோடு ஒரு இடத்துக்கு பயணம் செய்யும் பொழுது ஒரு தாய் பறவை அவர்களை சுத்தி வட்டம் அடிச்சிருக்கு. அதோடைய குரல் ரொம்பவும் இறைஞ்சக்கூடியதா இருக்கு. இறைத்தூதர் கேட்கிறாரு, என்ன ஆச்சு இந்த பறவைக்கு அப்படின்னு. அப்ப கூட ஒருத்தர் சொல்றாரு, இவர் அந்த பறவையுடைய குஞ்சுகளை எடுத்துக்கிட்டாரு, அதனால பறவை சுத்தி சுத்தி வருது அப்படிங்கிறாரு. உடனே இறைத்தூதருடைய முகம் சிவந்து போகுது. இது மாதிரியான விஷயங்களை நம்ம செய்யவே கூடாது. நம்மளுடைய தேவைக்காக தான் அதுங்களை நம்ம பயன்படுத்தணுமே தவிர அதோடைய குழந்தைகளை வைத்து அதை நம்ம துன்புறுத்த கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இறைத்தூதர் அவர்கள் பதிவு வைக்கிறார். இப்படி சொல்லிட்டு தன் வாழ்க்கையில் நடந்த விஷயத்தையும் கூடவே பதிவு செய்கிறார் அல் அரிஃபி அவர்கள். சரி, இந்த அப்துல் ரஹ்மான் அல் அரிஃபி அவர்கள் இவர் எந்த குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமா இருக்கு. ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த குடும்ப வம்சாவளியை சேர்ந்தவராக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த என்ஜாய் யுவர் லைஃப்ங்கிற புத்தகம் மிக நிச்சயமாக நல்ல ஒரு ஊக்கம் கொடுக்கக்கூடிய புத்தகம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தாண்டி
கூடவே நல்ல உளவியல் சிந்தனைகளை உருவாக்கக்கூடிய புத்தகமாகவும் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இதுல நாம பதிவு செய்து கொள்கிறோம். இந்த புத்தகம் தேவைப்படுபவர்களுக்கு நான் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தேவைப்படுபவர்கள் தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.